ஹாய் வியூவர்ஸ், பன்னீரையும் கேப்சிகமையும் யூஸ் பண்ணி ஒரு செம்மையான வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கேப்சிகம் அண்ட் பன்னீரை பற்றி ஒரு சில நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். குடமிளகால அதிக அளவு விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இந்த குடமிளகால நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடமிளகால கேலரி கண்டென்ட் ரொம்ப லோவாகவே தான் இருக்கும். பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். அதே மாதிரி பன்னீரில் நல்ல கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா கார்ப் கண்டென்ட் ரொம்ப லோவாக இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்டி நியூட்ரிஷியஸ் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு 2 பெரிய குடமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பிஞ்ச் சோம்பு, 2 பிஞ்ச் கரம் மசாலா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பண்டு பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா பவுடர் 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 2 பிஞ்ச், அப்புறம் மிளகாய் பொடி 2 ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் பன்னீர் தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் நான் ஊற வச்சாச்சு. கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக வரா மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம ஏற்கனவே சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸு சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளியை நீங்கள் சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் தனியா பொடி, கரம் மசாலா பவுடர் இது எல்லாத்தையுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே அளவுகளோடு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. ஒரு 4-5 நிமிஷம் கேப்சிகம் வேகட்டும். மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. கேப்சிகம் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. கூடவே நம்மளுக்கு ப்ளெயின் ரைஸும் ரெடி ஆயாச்சு. சாஃப்டாக உதிரி உதிரியாக ஆயிருக்கு. இப்போது சாதம் கலக்கிறதுக்கு முன்னாடி பன்னீர் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகாப்பொடி, 1/2 பிஞ்ச் மஞ்சள் பொடி, 1/2 பிஞ்ச் தனியா பொடி இது 4த்தையுமே மேலே தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பாக்கி இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு இதையும் பன்னீர் மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் நல்லா புளிக்காத தயிர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பன்னீர் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நல்லா ஒரு 2 பக்கமும் சூப்பராக கிறிஸ்பானால் போதும். அதே மாதிரி இது உதுத்து விட்டு கூட நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னீரை அப்படியே கேப்சிகம் ரைஸ் மேலே தூவி சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம கேப்சிகம் மசாலாவில் ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கேப்சிகம் ரைஸ் ரெடி. இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கொரியாண்டர் லீவ்ஸு
கொத்தமல்லி இலையை தூவி ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரி வாங்க இந்த பன்னீர் கேப்சிகம் ரைஸோட ரிவ்யூவை பார்த்துடலாம். வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரெசிபியை எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கு. அடுத்த ஒரு கிளாசிக்கான வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை பாய்.